ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்என் பெயிண்டெக். இனி நம்ம வந்து ஹைட்ரா பிளாக் 2K இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிப்பான்லேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன யூஸ்ன்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ வந்து நம்ம மோல்டிங்களோட கலவையெல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கிறோம். தட்டி எடுத்துட்டு பிறகு நல்லா சுத்தமாக பெருக்கலாம். நல்லா பெருகிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் தள்ளிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக தள்ளின பிறகு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷில் தள்ளிக்கலாம். பாருங்கள், ப்ரஷ்ஷில் தள்ளுறதுக்கு எவ்வளோ வருது. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி ப்ரஷ்ஷில் நல்லா தள்ளிட்டு சுத்தமாக ஆன பிறகு வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் வாஷ் மெயினாக வந்து பண்ணி ஆகணுங்க, எப்படியாப்பட்ட மோல்டியாக இருந்தாலும். ஏன்னா அப்போ தான் அந்த சிமெண்ட்டோட டஸ்ட்டெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகும். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் ஹைட்ரா பிளாக் 2K நிப்பானில் வந்து புதுசாக வந்துருக்கு. இது வந்து 2000 சில்லரை தான் வருது சம்திங். அது நிப்பான் டீலரே நேரடியாக வந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு ப்ரைஸ் அவ்வளோவா தெரில. நம்மளுக்கு கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் தான் வந்து இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கோசரம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி ஊற்றுறோம். இதை வந்து லீக்கேஜ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ், எதனாலன்றதோடு எதுக்கு யூஸ்ன்றது முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ மோல்டிங் போட்ட பிறகு சீலிங்கில் அடியில் தண்ணி கசிடுது, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இது புதுசாக இது பண்ணியிருக்காங்க. இது இப்போ அப்ளை பண்ணனாக்கா அந்த மாதிரி எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் போடுறோம். பாருங்கள், அது மிக்சிங் ஒரு பவுட்ரு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சிமெண்ட் மாதிரியே இருக்குது. சிமெண்ட்டு எம்சண்டான்னு தெரில, இருந்தாலும் மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், டஸ்ட்டு ஃபுல்லாகுது, அதனால் புகை அப்படி கிளம்புது. இது நல்லா பாயில் ஆகி நல்லா கலக்கணும். பாருங்கள், அப்படி பபுள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இது கலக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தனியாக மிஷின் எதுவும் தேவையில்லைங்க. ஒயிட் சிமெண்ட்டு, சூர்யா சமையலாம் எப்படி கலக்குமோ அதே மாதிரி தொடப்பொருளையே கலக்கலாம். இதுவும் அதே மெத்தட் தான். நல்லா கலக்கிட்டு அடியில் கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா கலக்கலாம். கலக்கிட்டு நாங்கள் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இது எதுக்காக யூஸ் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடியில் ஃப்யூச்சரில் வந்து தண்ணி கசிக்கிறது எதுவாகுது, மோல்டிங்கில் ஏகப்பட்டு இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறது தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து கம்பல்சரி 2 கோட்டு அப்ளை பண்ணி ஆகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போடுறோம். இப்போ நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, ஃப்யூச்சரில் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா சீலிங்கில் வந்து தண்ணி கசியுது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை வந்து எப்படி போடணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு கீரெல்லாம் இசிக்கிறதுக்கு முன்னாடியே போடணும். டைல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே. ஏன் அப்படி போடணுன்னாக்கா, அப்போ தான் அது மேலே இருக்கிற தண்ணி வந்து இதில் வந்து உள்ளே இசிக்காமல் இருக்கும் மோல்டிங்கில். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட்டு ஃபுல்லாக போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே 2வது கோட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.